Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் தான் பண்ண போறோம். அதோட இல்லாம இந்த பச்சை பயிரை பத்தி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இந்த வீடியோல சொல்ல போறேன். பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நான் ஒரு 3 hours கிட்ட ஊற வச்சிருக்கேன். 3/4 கப் வெல்லம், 1/2 கப் அளவுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் துருவல் எடுத்துர்க்கேன். இப்போ நான் அடுப்புல வந்து ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இதுல இந்த பச்சை பயிரை இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ இது 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பயிறு நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியோடு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ இந்த பயிரை இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த 3/4 கப் அளவுக்கு நான் அந்த வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கும் கம்மியாக இதோடு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிடுவோம். இதில் இருக்க சத்து பார்த்திங்கன்னா விட்டமின் B9, B1, B5, B6, B2, நெக்ஸ்ட்டு விட்டமின் C, விட்டமின் A, இரும்புச்சத்து, மெக்னீஷியம், மேக்னீஷ், கால்சியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, புரதச்சத்து, கார்போஹைட்ரேட், துத்தநாகம், அமினோ அமிலங்கள், என்சைம்கள், இவ்வளோ சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. வந்து உங்களுக்கு பாகுபதம் வர வேணாம், ஓரளவுக்கு கரைஞ்சி வந்தாலே போதும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிபி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பச்சை பயிரை அடிக்கடி உணவில் சேர்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். அதோடு இல்லாமல் கண்கள், நகங்கள், சருமம், கல்லீரல் போன்றவற்றை நலத்தையும் இது பாதுகாக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பச்சை பயிறு. இப்போ அடுப்பில் நான் ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து இந்த பச்சை பயிரை நம்ம ஆட் பண்ணிடலாம். பச்சை பயிறு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அந்த ஈரசத்து போகணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த வெள்ளை கரைசல் அதையும் இதோடு ஆட் பண்ணிடலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறப்ப அந்த வெள்ளத்தோட அந்த பச்சை பயிறு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ட்ரை ஆகிடும். பார்த்திங்கன்னா இது மாரடைப்பு வராமல் தடுக்குது. நாட்பட்ட நோய்களெல்லாம் இது தீர்க்கிறதுக்கு இந்த பச்சை பயிருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறதுனால சருமத்தை வந்து பளபளப்பாக்குறது. இப்போ பார்த்திங்கன்னா முன்னதைக்கு கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிடுச்சு அந்த வெள்ளைக்கரைசல். இப்போ இது இன்னும் 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ நான் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த சால்ட் ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அந்த சுகர் லெவல் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லா தூக்கலாக இருக்கும். அதுக்காக தான் இந்த உப்பு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இது கூட இந்த தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிரை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டே வந்திங்கன்னா முடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்க செய்யும். அந்த முடியோட அடர்த்தி, முடி கொட்டுதல், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். முன்னத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தலை இருந்தாலே போதும். கொஞ்சம் நேரத்தில் ஆற விட்டு அது திக்னஸ் ஆகிடும். இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பச்சை பயிரை. குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுறேன் பாருங்கள். பச்சை பயிறு இனிப்பு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.